ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தயிர் சாதம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் சாதம் நல்லா நசுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சூட்லேயே கொஞ்சமாக இஞ்சி போட்டு சும்மா ஒரு வதக்கி எடுத்து அந்த தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலரிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு மாதுளம்பழம், திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ இதை நல்லா கலரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக போட்டு ஒரே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர்னால், இல்லைன்னா பழம் நசுங்கிடும். இப்போ ஒரு கலரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கிண்ணத்தில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.